ஒரு மலைக்கு மேல 2 மனுஷங்க இறந்த நிலையில கிடந்தாங்க. 2 பேர் முகத்திலயுமே ஒரு வித்தியாசமான மெட்டல் மாஸ்க் இருந்துச்சு. 1966வது வருஷம் பிரேசில்ல இருக்கிற ஒரு ஐசோலேட்டட் ஹில் டாப்ல 2 எலக்ட்ரீஷியன்ஸ் இறந்து போய் கிடந்தாங்க. அவங்க உடம்புல எந்த காயமுமே இல்லை, யார் கூடயாவது சண்டை போட்ட ஸ்ட்ரகிள் பண்ண எவிடன்ஸும் இல்லை, ரொம்ப அமைதியாக படுத்திருந்தாங்க. அது ஒரு சாதாரண டெத்து மாதிரி தான் தோணுச்சுது. ஆனால் அதில் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க கண்களை மறைக்கிறதுக்காக லெட்டில் செய்யப்பட்ட மெட்டல் மாஸ்க் போட்டிருந்தாங்க. அவங்க டெட் பாடி பக்கத்துலேயே ஒரு நோட் புக்கும் கிடச்சிது. அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதப்பட்டிருந்துச்சு. அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா, ஈவினிங் 4:30 பி அட் லொக்கேஷன், 6:30 டேக் கேப்சியூல், வெயிட் ஃபார் த சிக்னல், வியர் மாஸ்க். அது என்ன கேப்சியூல், எந்த சிக்னலுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே யார்கிட்ட இருந்து எங்கே இருந்து வந்துச்சுது அப்படிங்கிற எந்த கொஸ்டினுக்குமே இன்னும் விடை கிடைக்கல. இன்வெஸ்டிகேஷனும் நடந்துச்சு. ஆனால் அவங்க டெத்து பாய்சன்னால இல்லை, எந்த இன்ஜரியும் அவங்க உடம்புல இல்லை. டெத்துக்கான கிளியர் காரணம் கூட தெரியலை. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆனதுனால இவங்க 2 பேரும் இறந்து போனதா கெஸ் பண்ணுறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏலியனை காண்டாக்ட் பண்ண முயற்சி செஞ்சவங்க தான் இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த சிக்னல் உண்மையாகவே வந்துச்சுதா, அந்த சிக்னல் வந்தனால தான் இவங்க உண்மையிலேயே இறந்து போனாங்களா அப்படிங்கிற எல்லாமே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இன்னும் தொடருது. இந்த இன்சிடென்ட் நடந்து 60 வருஷம் ஆகியும் இன்னும் இந்த கேஸு அன்சால்வ் மிஸ்ட்ரி கேஸாக தான் இருக்குது.